அவதார் 3 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரொம்பவே பிரம்மாண்ட வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டு போறாங்க. சோ இந்த திரைப்படம் இந்த வருடம் டிசம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஜேம்ஸ் கேமரோன் அவர்களுடைய அவதார் 1 திரைப்படம் எவ்ளோ பெரிய பெஞ்ச் மார்க்க செட் பண்ணுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அது வரவேற்புலையா இருக்கட்டும், அதே மாதிரி கலெக்ஷன் வைஸும் ரொம்பவே டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்டா ஒரு புது உலகத்தையே நமக்கு காமிச்சிருந்தார் ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள். அவருடைய முந்தைய ரெக்கார்டான டைட்டானிக்கோடைய எல்லா ரெக்கார்ட்ஸையுமே இந்த திரைப்படம் ஷட்டர் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டாப் கலெக்டட் மூவி உலகத்திலே அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க்கே அது செட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவருடைய பார்ட் 2 ஆன தி வே ஆஃப் வாட்டர் அந்த திரைப்படமும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமா இருந்தது. ஆனா கம்ப்ளீட்டா அதன் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் குறைவுதான். சில பேருக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கலெக்ஷன் வைஸா இருக்கட்டும், அதே மாதிரி ரிவ்யூஸ் வைஸா இருக்கட்டும் ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி லீடிங் கலெக்ஷன் ரிப்போர்ட்ல கண்டிப்பா அவதார் 2 படத்தோடைய பேரும் இடம்பெறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ அப்பவே சொல்லிட்டாங்க பார்ட் 3 வந்து இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பவே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது. சோ அதை பூர்த்திப்படுத்தியிருக்கு இந்த ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த 2 பார்ட்ஸ்லயும் இமோஷன்ஸ் ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கும். அதே மாதிரி அங்கங்க ஹியூமர் சீன்ஸா இருக்கட்டும், நிறைய புது வேர்ல்டு நமக்கு காட்டினதுல அந்த ஒரு ஆஸ்ட்ரிக் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. இந்த பார்ட் 3ல கம்ப்ளீட்டா ஆக்ஷன் ஓரியன்டா போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ஒவ்வொரு சீனும் பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதிலே இன்னோவேட்டிவா புது குழுவினர்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள். இந்த கதாபாத்திரமா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், இவங்க ஃபேஸ் பண்ற நிறைய சிக்கல்களா இருக்கட்டும், அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, பிளஸ் நல்ல சக்தி என் தீய சக்தி இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிளாஷா இருக்கட்டும், அதே மாதிரி உன் தெய்வத்துக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு அந்த ஈவில் சைட்ல இருந்தே சொல்ற அந்த ஒரு டைலாக் வந்து நிறைய பேரை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போராதான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு முந்தைய பாட்டுல மனிதர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். பூமியில இருந்து சில மனிதர்கள்லாம் அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி. பட் இதுல வந்து அவங்களுடைய குழுவிலேயே வேறு குழுவினர்கள் வந்து பிரிஞ்சு போய் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கிளாஷை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கிளியராவே தெரியுது. அதே மாதிரி விஷுவலி பயங்கர ட்ரீட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் வைஸும் காம்ப்ரமைஸே பண்ணல, அந்த ஒரு பிரம்மாண்டத்தை கம்ப்ளீட்டா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய புது புது விஷயங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, நமக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இந்த வேறு குழுவினர்கள் சொன்னேன் இல்லையா, சோ அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அப்பியரன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கட்டும், இந்த எல்லா கேரக்டர்ஸும் முற்றிலும் வேறுபடுது. சோ அவங்க என்ன மாதிரி ஒரு ஈவில் சைடை காமிக்க போறாங்க அப்படின்றத பார்க்க ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். பாண்டோரா கிரகத்தை சேர்ந்த ஜாக் சலி அவர்களுடைய இந்த நாவி ஃபேமிலி வந்து நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு பாட்டை ரொம்பவே நிறைய காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ஆக்ஷன் காட்சிகளா இருக்கட்டும், இமோஷன்ஸா இருக்கட்டும், தன்னுடைய ஃபேமிலிக்காக என்னென்ன தியாகங்கள் அவர் பண்றாரு, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த சண்டை காட்சிகள்லாம் இடம்பெறுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ஒரு காட்சியில வந்து கம்ப்ளீட்டா அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு, அதாவது ஈவில் சைட்ல ஹீரோவை திருப்புற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பும் இடம்பெறுது. சோ அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்து அவருடைய ஃபேமிலிக்காக ஸ்டாண்ட் பண்றாரு, அதே மாதிரி ஜாக் சல்லி அவர்களுடைய மகள் கதாபாத்திரத்திலையும் இமோஷனலி வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எப்படி கையாள்றாங்க, இந்த மாதிரி காட்சி அமைப்பு எல்லாமே இடம்பெறுது. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள் இந்த பாண்டோரா கிரகத்தையே பில்ட் பண்ணி அதுல இருந்து வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்காரு. வேறொரு உலகத்தை எல்லாம் காட்டுவாரோ அப்படின்ற மாதிரி கூட சில பேர் நினைச்சாங்க இந்த பார்ட் 3ல. பட் இல்ல, இந்த பாண்டோரா கிரகத்தோடயே வேறொரு பரிமாணத்தை தான் ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள் காமிச்சிருக்காரு. இன்னும் பார்ட் 4 பார்ட் 5லாம் இருக்கு அப்படின்றத அவரே அஃபிஷியலா சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ அதுவும் இந்த பாண்டோரா கிரகத்துல இருக்கிற ஒரு எக்ஸ்பான்ஷனா தான் இருக்கும் அப்படின்றதே இதுல இருந்தே நமக்கு கிளியரா தெரியுது. இப்போ எப்படி வாட்டர், ஃபயர், சோ அடுத்து வேற ஒரு பரிமாணத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்றத எல்லாருடைய கணிப்பாவும் இருக்கு. சோ நீங்க அவதார் 3 படத்துடைய ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? இந்த ட்ரெய்லர் பத்தினா உங்க ஒப்பீனியனை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.